அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிகம்ங்கிறது ஆழமான உணர்ச்சி, தைரியம், ரகசியமான சிந்தனை, பழிவாங்கும் மனநல, நம்பிக்கை, தீவிரமான உழைப்பு ஆகியவற்றின் கலவையாக இருக்குது. ஒரு சக்தி வாய்ந்த ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க வெளியில் அமைதியாக தெரிஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ளே எரியும் நெருப்பை போல் இருப்பாங்க. யாரையுமே சீக்கிரத்தில் நம்பவே மாட்டாங்க. ஆனால் ஒரு முறை நம்பிட்டாங்கன்னா உயிரை கொடுத்து காப்பாங்க. இவங்களோட குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தன்னம்பிக்கை கொண்டவங்க, எதையுமே ஆழமாக ஆராயும் மனநலமுடையவங்க, ரகசியங்களை பாதுகாக்கிற திறன் இவங்ககிட்ட தான் அதிகம் இருக்குது. இவங்களை நம்பி நீங்கள் ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா அது லாக்கரில் ஒரு பொருளை வச்ச மாதிரி. வாழ்க்கையில் எத்தனை தடைகள்லாம் வந்தாலும் கூட இவங்க மீண்டும் எழும் ஆற்றல் கொண்டவங்க, எதிரிகளை கூட வெல்லும் மன வலிமை கொண்டவங்க. இவங்களை வெல்ல அதில் யாருமே கிடையாது. காதலில் உண்மையானவங்க, துரோகம் செஞ்சவங்கள ஒருபோதும் இவங்க மறக்கவே மாட்டாங்க. அது எப்படிங்க மறக்க முடியும்? நல்லது செஞ்சவங்கள கூட மறந்துடலாம், துரோகம் பண்ணவங்கள எப்படி மறக்க முடியும்? பண விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருப்பாங்க. யாருக்குமே அடிமையாக வாழ விரும்பவே மாட்டாங்க. இந்த ராசிக்காரங்க அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க மனசில் என்ன நடக்கிறதுங்கிறத யாராலையுமே சீக்கிரத்தில் புரிஞ்சிக்கவே முடியாது. இவங்க வாழ்க்கையில் எதை ரொம்ப சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பி அவங்களால ஏமாற்றப்படுறது. நம்பி நண்பர்கள் மாதிரி பழகுவாங்க, கூடவே இருப்பாங்க. நல்ல சொந்த பந்தம் நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்கன்னு சொல்லி நம்பி இவங்க இருப்பாங்க. அவங்களால தான் முக்கியமாக இவங்க ஏமாற்றப்படுவாங்க. உறவினர்களால் பின்னால் பேசப்படுவாங்க. என்ன தான் நல்லது செய்யுங்க, இந்த உறவினர்கள்லாம் பின்னாடி பேசுகிறது மட்டும் அவங்களுக்கு கைவந்த கலை. எவ்வளோ நல்லா இருக்கிறவங்களையும் பேசி பேசி ஒன்றுலாம் பண்ணிவிடுவாங்க. அவங்க முன்னாடி நம்ம நல்லாவும் இருந்துடக்கூடாது, கெட்டும் போயிடக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது பேசுகிறதுக்கு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன செஞ்சாலும் பேச தான் செய்வாங்க. காதலில் மனவேதனை, கண்டிப்பாக காதலில் ஏமாந்துருப்பாங்க. பண உதவி செஞ்சு ஏமாறுறது. நல்லவங்க நினச்சி தான் நம்ம பணம் கொடுத்துருப்போம். ஐயோ கஷ்டப்படுறாங்களே, சரி வாழட்டும், ஏதோ தொழில் செய்யட்டும், ஏதோ குழந்தைங்களுக்கு உதவி செய்யட்டும்னு சொல்லி நாம் இறக்கு குணத்தோட உதவும் மனப்பான்மையோட பணம் கொடுத்துருப்போம். ஆனால் அதை வச்சு அவங்க முன்னேறிட்டு நம்மளையே பதம் பார்ப்பாங்க, நம்மளையே ஏமாற்றுவாங்க, கொடுத்தவங்களையே ஏறி மிதிப்பாங்க. கடைசியாங்க ஏமாறுறது யார்? நம்ம தான். உதவி செய்ய போய் ஏமாந்து நிற்கிறது என்னவோ நம்ம தான். நல்ல மனசை தவறாக பயன்படுத்திக்கிறது. நீங்கள் நல்லவங்கன்னு தெரியும், நீங்கள் பேசுகிறத வச்சே யார் நீங்கள் என்ன, எந்த விஷயத்தில் எப்படி இருப்பீங்க, எப்படி நடந்துக்குவீங்கன்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுருவாங்க. எந்த குணத்தை வச்சு என்ன பயன்படுத்திக்க முடியுமோ அதெல்லாம் கூட பழகிறவங்க பயன்படுத்திக்குவாங்க. பணம் வேணுமா வாங்கிக்குவாங்க. உங்கள்கிட்ட என்ன உதவி வேணுமோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களையே பின்னாடி போய் பேசுவாங்க. உங்களை தான் ஏமாளி ஆக்குவாங்க. உங்களுக்கு துரோகியாக நிற்பாங்க. முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, பின்னாடி போய் வேறு மாதிரி பேசுவாங்க. அவங்க பேசுகிறத பார்த்தா நீங்கள் உயிர் தோழன், நண்பன், இவன் மாதிரி யாருமே நமக்கு கிடையாது அப்படின்னு நம்புகிற அளவுக்கு உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்கள விட எதிரி யாருமே இல்லை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. கூட இருந்தே குழி பறிப்பாங்க. உங்கள் நல்ல மனசை அவங்க பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ஆனால் உங்களை ஏமாற்றி ஏமாளியாக நிற்க வச்சுருவாங்க. உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கே தெரியாமல் ஸ்லோ பாய்சன் மாதிரி வேலை செஞ்சு, அதாவது அந்த ஸ்லீப்பர் செல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூட இருந்து வேலை செஞ்சு உங்கள் பொழப்பை கெடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய துரோகங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயம் ரொம்ப வேதனை தரும் உங்களுக்கு. நான் உண்மையாக தானே இருந்தேன், ஏன் என்ன புரிஞ்சுக்கல யாருமே அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். பல நேரங்களில் உங்களோட அமைதியை பலர் பலவீனமாக நினைப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையை மாற்றி காட்டுவாங்க. 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு பெரிய மாற்றம் தொடங்கும் காலங்க. முக்கியமான மாற்றம் என்னெல்லாம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நின்று போன வேலைகள்லாம் நகரும். வீடு கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க, பண கஷ்டத்தாலேயோ இல்லை லோன் கிடைக்காமையோ ஏதோ ஒரு பிரச்சனைனால வீடு கட்டுறது பாதியில் நின்று இருக்கும். அந்த வேலையெல்லாம் இப்போ நகருங்க. மன அழுத்தம் குறையும். ரொம்ப ஏமாற்றிட்டாங்களே, பண கஷ்டம், வேலை கிடைக்கலன்னு சொல்லி மன அழுத்தமாக இருந்திருப்பீங்க, அதையே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இப்போ குறையுங்க. நல்ல வேலை கிடைக்கும். பண வரவு மெதுவாக அதிகரிக்கும். குடும்பத்தில் மதிப்பு உயரும். பழைய எதிரிகள்லாம் விலகுவாங்க. உங்களுக்கு நீங்கள் எதிரியோட இனம் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. புதிய வாய்ப்புகள்லாம் திறக்குங்க. புதுசாக வேலை கிடைக்கும்.
தொழிலில் புது யுக்தியெல்லாம் புகுத்துவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீங்க. இந்த மாதிரி புது புது விஷயங்களை நிகழ்த்தி வியாபாரத்தையும் தொழிலையும் மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க. 2026 ஆரம்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் இந்த மே மாதத்துக்கு பிறகு குறைய ஆரம்பிக்குங்க. கவலையே படாதீங்க. கடந்த சில வருஷங்களாக இருந்துட்டு வந்த சிரமங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுதுங்க. விருச்சிக ராசிக்காரங்க நம்பிக்கை உடஞ்சி போகிறது, தனிமை, பண நெருக்கடி, மன அழுத்தம், உறவுகளில் பிரிவு, வேலை இழப்பு, பயம் இதெல்லாம் இருந்திருக்கும். இதில் இருந்து மீண்டு வருவாங்க. ஆனால் இந்த ராசிக்காரங்க வீழ்ந்தாலுமே மீண்டு கண்டிப்பாக எழுந்து நிற்பாங்க. அது இவர்களோட பெரிய பலனே சொல்லலாம். 2026 பழைய பிரச்சனைகள்லாம் முடிவடையுங்க. கண்டிப்பாக அதுக்கான முடிவு இருக்குது. புதிய வாழ்க்கை தொடங்கும். மன அமைதி கிடைக்கும். நீங்கள் யாருக்கிட்டலாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? விருச்சிக ராசிக்காரங்க சில பேர்கிட்ட கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக இனிமையாக பேசக்கூடியவங்க. ரொம்ப நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நல்லவங்கன்னு நம்புவீங்க. நண்பர்கள்னு நினைப்பீங்க. நல்ல உறவுக்காரங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் தப்பு. இனிமையாக பேசுகிறவங்க கிட்ட தான் முதல்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பண உதவி கேட்டு திருப்பி கொடுக்காதவங்க. கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நீங்கள் பண உதவி பண்ணியிருப்பீங்க, கடன் கொடுத்துருப்பீங்க. அது ஆனால் உங்களுக்கு திருப்பி வராது. நீங்கள் தான் ஏமாந்து நிற்பீங்க. பண உதவி கேட்டு வர ஆளுங்கக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். பொறாமை கண்ட உறவினர்கள்கிட்ட பார்க்க நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க, நல்லாவே பேசுவாங்க. ஆனால் ஒரு சில அறிகுறி வச்சு அவங்க பொறாமைக்காரங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் நல்லது செஞ்சிட்டிங்கன்னு சொல்லி நல்ல விஷயம் ஒன்று போய் சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று கிடச்சிருச்சு, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னா, அதை அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஓ அப்படியப்பா, நல்லாரு நல்லாரு, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னாலே அவங்க பொறாமைக்காரங்கன்னு அர்த்தம். ஒரு சிலர் வாய் வார்த்தைக்கு வெளியில் சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருக்கணும். பொறாமை பிடிக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தள்ளி நிதானமாக இருங்க. நண்பர்கள் மாதிரி நடிக்கும் எதிரிங்க கிட்ட. நண்பர்கள் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க எதிரிங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அது உங்கள் புத்திசாலித்தனத்தில் தான் இருக்குது. ஒரு சிலர் கூட இருந்து குழி பறிக்க தாங்க செய்வாங்க. நாம் தான் இனம் கண்டுபிடிச்சி கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம குடும்பம் நம்மளை நம்பி தான் இருக்குது இல்லையா? காதலில் பொய் வாக்குறுதி தருவாங்க. காதலில் ஏமாற்றங்கிறது ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் பொதுவான ஒன்று தாங்க. மன கஷ்டம் 2 பேருக்கும் ஒன்று தான். ஆம்பளை பொம்பளைங்கிற வேறுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாகவே இருங்க. பழகிறதுல என்னதான் காதலாக இருந்தாலும் சரி, ஒரு டிஸ்டன்ஸோடு பழகுங்க. அதுதான் யாருக்குனால நல்லது. நாளைக்கு ஏமாற்றினாலும் சரி, அதிலிருந்து நம்ம சீக்கிரம் வெளிவர முடியும். அடுத்த கட்ட வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? காதல் ஒன்றே வாழ்க்கையாக இருந்துட முடியாது இல்லை. வாழ்க்கையில் பல கட்டங்களை நம்ம தாண்டி போய் தானே ஆகணும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, ஒரு அடி தள்ளி நின்று காதல் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. சரிங்களா? உங்கள் ரகசியங்களை யாருக்கிட்டையுமே நீங்கள் பகிராதீங்க. இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான எச்சரிக்கையே இதுதாங்க. நாம் நல்லவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம உறவுக்காரங்க, நம்ம காதலை, நம்ம காதலின்னு சொல்லி நம்ம ரகசியத்தை பகிர பார்ப்போம். அதுதாங்க நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயமே அதுதாங்க. நம்ம ரகசியத்தை சொல்கிறத அவங்களுக்கான ஆயுதமாக பயன்படுத்திக்குவாங்க. நம்ம ரகசியங்களை கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிறவங்க மாதிரி, பரிவு காட்டுறவங்க மாதிரி நல்லா தான் கேட்பாங்க. ஆனால் அது நமக்கு எதிராகவே ஆயுதமாக திரும்ப ஒரு நாளைக்கு அதை வச்சே நம்ம வாழ்க்கையை குத்துவாங்கங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியாது. அது நடக்கும்போது தான் நமக்கு உரைக்கும். ஐயோ, அன்னைக்கு நான் நம்பி நம்ம ரகசியங்களை சொன்னோமே, இப்படி நம்ம மேலே பழிய போட்டாங்களே, நம்ம கேரக்டரையே தப்பாக சொல்கிறாங்களே, நம்மளையே தப்பாக சொல்கிறாங்களே, நாம் எவ்வளோ செஞ்சுருப்போம், எவ்வளோ பண்ணியிருப்போம், நம்பி தான் நம்ம ரகசியத்தை சொன்னோன்னு சொல்லி நம்மளே கவலைப்படுற அளவுக்கு, வருந்தி நிற்கிற அளவுக்கு பெரிய துயரத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் ரகசியங்களை எப்போவுமே யாருக்கிட்டேயும் பகிராதீங்க. 2026 நெருங்கியவர்களாகவே இருந்தாலும் கூட சில மன வருத்தங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அடுத்த 12 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனக்குழப்பம் குறையுங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் வரும். பழைய நண்பர்கள்லாம் உங்களை தொடர்பு கொள்வாங்க. நல்ல செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப நாளாக ஒரு வேலைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலை கிடைக்கலாம். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் வரும்.
பணவரவு கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் பண கஷ்டம் நிவர்த்தியாகும். வேலை தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். அடுத்த 4 நாளில் உடல் சோர்வு கவனிக்கணும். நீங்கள் அன்னெசசரி ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நாம் தாங்க கவனமாக இருக்கணும். நம்மளை மீறி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நம்ம பார்த்து பொறுமையாக போனால் நல்லதே நடக்கும். இல்லை நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும்னா தேவையில்லாத சண்டை சச்சரவும் வாக்குவாதமும் மன வருத்தமும் தான் மிஞ்சும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே அமைதியாக ஹேண்டில் பண்ணி கடந்து போகிறதுக்கு பாருங்கள். பயணங்கள்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரும். உங்களை தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். மனசில் நினச்ச காரியம் ஒன்று நல்லபடியாக நிறைவேறும். பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக ஆனால் நிலையான பணவரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பழைய கடன்கள்லாம் குறையுங்க. சேமிப்பு அதிகரிக்கும். என்னதான் செலவு வந்தாலும் சரி, எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சரி, எந்த செலவு அவசியம் இல்லைன்னு சொல்லி பார்த்து நம்ம தான் பிரித்து பார்த்து பணத்தை கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிக்கணும். அந்த யுக்தி தெரிஞ்சாலே நாம் முன்னேறிடலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குவீங்க. ஆனால் தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணுங்க. தேவையில்லாத செலவு வரதான் செய்யும். நாம் அவசியம் இல்லைன்னு சொல்லி அறிஞ்சு கவனமாக நம்ம தான் செலவு பண்ணணும். நண்பர்களுக்காக பணம் கொடுத்து நீங்கள் சிக்க வேண்டாம். இதை மனசில் வச்சுக்கோங்க. நண்பர்கள் தான், அவங்களுக்கு அவசியம்தான். உங்களால் உதவ முடிகிற நிலமையில் நீங்கள் இருந்தாலுமே கவனமாக இருங்க. பணம் கொடுத்துட்டுவீங்க, கிடைக்கிறதுல கஷ்டம். நீங்கள் தான் ஏமாந்து நிற்பீங்க. சரிங்களா? செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் நல்ல லாப வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ், ஆர்மி, இன்வெஸ்டிகேஷன், மருத்துவம், பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட், டிஜிட்டல் மீடியா, ஃபைனான்ஸ், மெக்கானிக்கல், டெக்னிக்கல் வேலையெல்லாம் உங்களுக்கு உகந்த வேலை. இந்த வேலையெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. 2026 புதிய வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, வெளிநாட்டு தொடர்பு, தொழிலில் புதிய ஆரம்பம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தனியாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலம் இது. நீங்கள் எந்த நிற உடை அணிஞ்சால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடர் சிவப்பு, மெரூன், டார்க் ப்ளூ, சாம்பல் நிறம், கருப்பு, இதெல்லாம் உங்களுக்கு உகந்த நிறம். இந்த நிறத்தில் உடை அணியும் போது உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். மன தெளிவாக இருக்கும். எந்த ஒரு முடிவெடுக்கிறதுனாலும் தெளிவான முடிவெடுப்பீங்க. தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. நல்ல வைப்ரேஷனை இழுத்து கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த நிறங்களை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான வெளிர் மஞ்சள், அதிக வெள்ளை, செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளை அடர் நிற உடை அணிகிறது நல்ல ஆற்றலை உங்களுக்கு தரும். விருச்சிக ராசிக்காரர்களோட அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2, 7, 9. அதிர்ஷ்டமான நாட்கள் செவ்வாய், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இந்த ராசிக்கான தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான், காளியம்மன், ஆஞ்சநேயர், சிவபெருமான். நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு போகிறதும், சிவன் பாலாபிஷேகம் செய்யலாம். ஓம் சரவணபவ ஜபம் சொல்லி வழிபாடு பண்ணும்போது அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். திருமண பலனை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைஞ்சு வரும். நல்ல வரன் கிடைக்கும். குடும்ப சம்மதம் கிடைக்கும். காதல் திருமண வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குது. திருமணம் ஆனவர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மேம்படும். அந்யோன்யம் அதிகரிக்கும். எந்த ஒரு முடிவையும் ஒருத்தருக்கு ஆலோசித்து எடுப்பீங்க. அந்த விஷயம் வெற்றி பெறும். பழைய பிரச்சனைகள்லாம் குறையுங்க. ஆனால் கோவத்தை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். தேவையில்லாத கோவம் என்றைக்குமே நமக்கு தாங்க ஆபத்து. நமக்கு தான் நஷ்டத்தை உண்டாக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாக இருந்தவங்களுக்கு 2026 நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தை தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். 2026 நிலம் வாங்கும் வாய்ப்பு, வீடு மாற்றம், வாகனம் வாங்கும் யோகம், பழைய சொத்து பிரச்சனையெல்லாம் முடிவடையுங்க. உங்களுக்கு சாதகமாக வரும் தீர்ப்பு. உடல் நலத்தில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மன அழுத்தம், தூக்கமின்மை, இரத்த அழுத்தம், வயிறு சம்மந்தமான பிரச்சனை, இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். லேட் நைட்டாக தூங்குறத நீங்கள் மாற்றணும். ரொம்ப கண்முழிக்கக்கூடாது. காதல் வாழ்க்கை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொசசிவ் நேச்சர் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பொசசிவ் அதிகமாக இருக்கிறதுனால சந்தேகம் வருங்க. அதை மட்டும் நீங்கள் தவிர்க்கணும். சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா உறவு பாதிக்கும்.
பழைய காதல் மீண்டும் வரும். புதிய உறவு உருவாகும். உண்மையான ஒருத்தரை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை பற்றி கேட்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் மதிப்பு உயரும். உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் குறையும். சகோதரர்களால் உதவி கிடைக்கும். தாய் வழி ஆதரவு அதிகரிக்கும். பெண்களுக்கு மன வலிமையாக அதிகமாக இருக்கும். குடும்பத்தை பாதுகாக்கும் குணம், சுயமரியாதை அதிகமாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் உருவாகும். தனி அடையாளம் உருவாகும். உங்களுக்கு பணவரவு உயரும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும். தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். உங்களுக்கு மிக நல்ல மாதங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன், ஆகஸ்ட்டு, அக்டோபர், டிசம்பர் இந்த மாதமெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல செய்திகள் தேடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதங்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் மார்ச், ஜூலை. விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அமைதியாக உழைப்பாங்க. யாரிடமும் தங்கள் வலிமையை காட்டவே மாட்டாங்க. ஒரு நாள் வெற்றியால் பதில் சொல்லுவாங்க. இவங்க யாருக்கு? துரோகிகளுக்கு, இவங்களோட வீழ்ச்சியை எதிர்பார்த்தவங்களுக்கு. இந்த 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறுபிறப்பு மாதிரியான வருஷம். மன அமைதி உங்களுக்கு தரும். பண வரவு அதிகமாக இருக்கும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய வருஷம் இந்த 2026. கஷ்டங்கள்லாம் மெதுவாக குறைஞ்சி செல்வம், மதிப்பு, குடும்ப சந்தோஷம், தொழில் வளர்ச்சி, மன நிம்மதியெல்லாம் உண்டாகுங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் காத்திருந்த விஷயம் நடக்குங்க. வேலை மற்றும் தொழிலில் நல்ல தகவல் வரும். இந்த 12 நாட்களில் குடும்பத்தில் மதிப்பு உயரும். மனசில் இருந்த பயம் குறையும். தடைப்பட்ட பணம் கைக்கு வரும். அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் கிடைக்கும். நீங்கள் நினைக்காத வகையில் நினைக்காத வருமானம் கிடைக்கும். செலவுகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. நீங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸ் வளர்ச்சி அடையும். நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா நண்பர்கள்கிட்ட ரகசியங்களை பகிர்றதில் கவனமாக இருக்கணும். ரகசியங்களை பகிரக்கூடாது. உடல் சோர்வு வரலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கும். மனசில் இருந்த குழப்பம் நீங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் சிறிய லாபம் கிடைக்கும். பழைய கடன் பிரச்சனை குறையும். சேமிப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவில் நல்ல புரிதல், திருமண பேச்சு வரலாம். குடும்ப சம்பந்தமாக கிடைக்கும். குடும்ப சம்மதத்தோடு உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய திட்டம் ஆரம்பிக்க நல்ல நேரம் இது. ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் குறையும். நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அன்னெசசரி ஆர்குமெண்ட்ஸ் தவிர்க்கணும். தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை பிரச்சனையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கணும். நீங்கள் தவிர்க்கணும். லேட் நைட் விழிக்கிறது, ரொம்ப நேரம் கண் விழிக்கிறது, நைட்டில் லேட்டாக தூங்குறது, அது உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். பரிகாரமாக நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அது உங்களுக்கு நன்மையை சேர்க்கும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். எதிரிகள் விலகுவாங்க. நினச்ச காரியம் மெதுவாக நிறைவேறும். பணம் வந்தாலும் செலவு கூடவே இருக்கும். புதிய இன்கம் ஷோஸ் உருவாக வாய்ப்பு இருக்குது. உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறையும். வீட்டில் சுப நிகழ்ச்சி பேச்சு நடக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றம் யோசனைகள்லாம் உங்களுக்கு வரும். வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கலாம். பிஸ்னஸில் புதிய கான்டாக்ட்லாம் கிடைக்கும். புது கூட்டாண்மை உருவாகும். நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்தணும். நம்பிக்கை துரோகம் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நன்மையை தரும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே மன அழுத்தம் குறையுங்க. நல்ல செய்தி வரும். பணவரவு மெதுவாக உயரும். தெய்வ அருள் கண்டிப்பாக அதிகரிக்கும். யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை பிரச்சனைக்கு போகாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.